ஹாய் கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்டியூட்ல வந்து பார்த்தோன்னா எஸ்ஐ மற்றும் பிசிக்காக புதிய ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ் அவைலபிளா இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேட்சஸ் ஆல்சோ அவைலபிளா இருக்குது. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 81222997 அந்த நம்பர் கால் பண்ணி உங்களுக்கான அட்மிஷன் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தோன்னா இப்போ கூடிய விரைவில் பிசிக்கான நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஏன்னா ஜூலை மாதம் பிசிக்கு நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. ப்ராபபிளி சான்சஸ் அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த மந்தில் ஃபயருக்கு வந்து முடியுது. அதே மாதிரி ஏஆர்டிஎஸ்பிலாம் ட்ரைனிங் முடியுது. அதனால போலீஸ் ட்ரைனிங் அகாடமி எல்லாம் ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ கூடிய விரைவில் பிசி ரூட் கிளியர் பிசிக்கான வேக்கண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3500 to ஒரு 5000 இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? அதனால இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ சூப்பராக சக்ஸஸ் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் எஸ்ஐ படிச்சுட்டு இருந்தீங்க, ஆல்ரெடி 28-29 எக்ஸாம் எழுதணும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தேன், கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலும் நீங்கள் யாரும் மனம் தளர வேண்டாம். மனம் தளராமல் எங்கே விட்டியோ அங்கே வந்து ரீட் பண்ணிட்டே இருங்க. கூடிய விரைவில் எஸ்ஐக்கான ரேட் வந்து பார்த்தோன்னா நியூஸ் அப்டேட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதன்படி நம்ம வந்து எஸ்ஐயும் கிளியர் பண்ணலாம். ஸோ அது ஒரே விஷயம் தான், கன்சிஸ்டன்ஸாக நீங்கள் என்ன பண்ணணும், ரீட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இந்த ஒரு விஷயத்த மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இங்கே தான் உங்கள் சக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ண போகுது. சரிங்களா? ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா எஸ்ஐக்காக ஒரு சீரீஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த சீரீஸில் ஆல்ரெடி பார்த்தோன்னா ஒரு 100 கொஸ்டின்ஸ் வந்து ஜிகே பார்த்துட்டோம். ஸோ அதில் தொடர்ந்து இப்போ வந்து ஒரு 2 டாபிக்ஸ் 3 டாபிக் இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்டான பார்த்தோன்னா ஒரு ஆல் ஓவரில் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு 40 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோன்னா நம்ம எக்ஸாம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கலாம். சரிங்களா? வாங்க கொஸ்டின்குள்ளே போகலாம். கொஸ்டின் நம்பர் 1, பின் வருவனொற்றுள் வேறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். சரியா? வேறுபட்ட ஒன்று அப்படின்னா நாற்காலி, மேசை, தட்டு, கட்டில். சரியா? இது இப்போ நாற்காலியில் உட்காரலாம், மேசை உட்காரலாம், கட்டில் உட்காரலாம், தூங்கலாம். பட் தட்டை வச்சு சாப்பிட முடியும். வேற எதுவும் சாப்பிட்றதுக்கு பயன்படுத்த மாட்டோம். பிளேட் மட்டும் யூஸ் பண்ணோம். அப்போ வந்து தவறான ஒன்று அல்லது வேறுபட்ட ஒன்றை சொல்லும்போது தட்டு. இங்கே 64:16:27 அடுத்து என்ன வரும்னு கேட்கறேன். அப்போ 64ன்றது இது 4 ஸ்கொயர் 16, இது 4 கியூப் வந்து 64. அப்போ இது 3 கியூப் 27 இருந்தா இங்க என்ன வரணும், 3 ஸ்கொயர் வரணும். 3 ஸ்கொயர் அப்படின்றது 9. ஸோ இங்க வந்து 9 தான் வரணும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 103, 2, 3, 5, 7 உடனே 9ன்னு போகக்கூடாது. ஏன் அப்படின்னா இது 1 இருந்திருந்தா இந்த 2க்கு பதிலா 1 அப்படின்னு கொடுத்ததாங்கன்னா 1, 3, 5, 7 அப்படின்னா 9 போட்டுக்கலாம். ஏன்னா ஒற்றைப்படை எண்களா போகுது, ஆட் நம்பரா அப்படின்னு நம்ம எடுக்கலாம். சரியா? பட் ஆனா இங்க 2 அப்படின்னு கொடுத்துறாங்க. இது எல்லாமே என்னன்னு பார்த்தோன்னா பிரைம் நம்பர்ஸ். ஸோ எல்லாமே பார்த்தோன்னா பகா எண்கள் அப்படின்னு கொடுத்துருப்பான். 2 ஒரு பகா எண், 3 ஒரு பகா எண், 5 ஒரு பகா எண், 7 ஒரு பகா எண், அடுத்து 11 என்பதே பகா எண், அடுத்து 11 என்பதே பகா எண். சரியா? இது லாஜிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பகா எண் அடிப்படையில எடுத்திருப்பாங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 104, அகாடமி என்பது ஒரு மொழியில் இப்படி எழுதிட்டாங்க. சரியா? அப்போ அகாடமின்றது என்னவா எழுதிட்டாங்க, இப்படி மாத்தி எழுதிட்டாங்கல்ல. ஸோ இதுல என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. இங்க நம்ம நம்பர் போட்டுக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7. சரியா? மொத்தமா 7 லெட்டர் கண்டெயின் வேர்டு. இந்த 7 லெட்டர் வேர்ட்ல இந்த மாதிரி கொடுத்துறாங்க. சரியா? இப்போ இங்க இருக்கிற லெட்டர் தான் இங்க ரிப்பீட் ஆகிக்குது. ஸோ நான் என்ன பண்றேன், 1க்கு நேரம் 4, டி, அடுத்து சி அப்படின்றது 2, அடுத்து இ அப்படின்றது 5. சரியா? அடுத்து ஏன்றது 1 எடுத்துக்கிறேன் நான். சரியா? 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். பார்க்கலாம். ஒய் அப்படின்றது 7. சரிங்களா? அடுத்து ஏ அப்படின்றது இன்னொரு ஏன்றதால இங்க 3 அப்படின்னு வச்சுக்கிறேன். எம்ன்றது 6. சரியா? அப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த மாதிரி நம்பர் எழுதியிருக்காங்க. சரியா? இங்க 1, 2, 3, 4, 5, 6, 7. சரியா? மொத்தமா 7 லெட்டர் கொண்ட ஒரு வேர்டு கொடுத்துக்கலாம். இப்போ இந்த 7 லெட்டர் கொண்ட வேர்டு அந்த மாதிரி மாறிச்சு இல்ல, அதே லெட்டர் மாதிரி நம்ம எடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து 4. ஃபர்ஸ்ட் லெட்டர் 4 வரப்போகுது ஐ. சரியா? எல்லாத்துலயும் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் ஐ அப்படின்னு வருது. செகண்ட் லெட்டர் என்ன வரப்போகுது,
இங்க வந்து நமக்கு என்ன வரணும், 2ன்னு வரணும். சரியா? 2வது லெட்டர் தான் 4 2. சரியா? அப்ப 2 அப்படின்னு சொல்லும்போது சி. இங்க ஐஇ இது அவுட். சரியா? அப்போ ஐசி அப்படின்றது இங்கேயும் ஐசி தான், இங்கேயும் ஐசின்னு தான் வருது, இங்கேயும் ஐசின்னு தான் வருது. அடுத்து தேர்ட் லெட்டர் போது ஃபிஃப்த் லெட்டர். தேர்ட் லெட்டர் வந்து ஃபிஃப்த் ஐசி இ அப்படின்னு வரணும். இ வரும்போது இது அவுட் ஆடும். ஏன்னா இங்க ஏ வருது, அது அவுட். சரியா? அப்ப ஐசிஇஏ ஐசிஇஏ. சரியா? இது வந்துச்சு. அப்போ கண்டிப்பா அடுத்த லெட்டர் இ தான். அடுத்த லெட்டர் ஏ அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அடுத்து என்ன வரும்னு பார்த்தோன்னா, இந்த லாஸ்ட் லெட்டர் நீங்க பார்த்தாலும் சரி, இல்ல இந்த லெட்டர் பார்த்தாலும் சரி. சரியா? அது ரெண்டுல ஏதாவது ஒரு லெட்டர் கண்டுபிடிச்சோன்னா ஆன்சர் ஓவர். ஆன்சரு ஓவர். சரியா? அப்போ 4 லெட்டர் எழுதிட்டேன். 4 லெட்டர் போயிடுச்சு அப்படின்னா 4 2 5 1 போயிடுச்சு. அடுத்து 7th லெட்டர். 7th லெட்டர் அப்படின்னா இங்க என்ன வருது நமக்கு வந்து இ அப்படின்னு வருது. சரியா? 7th லெட்டர் இ அப்படின்னு வருதுன்னா அப்ப இது அவுட், இது அவுட். ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். சரிங்களா? ஸோ இது ரொம்ப நான் ஸ்லோவாக தான் போயிட்டு இருக்கேன். எப்படி நீங்க ப்ரிப்பேர் பண்ண போறீங்க அப்படின்றத கொஞ்சம் ஆப்ஷன் வந்து ஈஸியாவே எடுத்துட்டு போகலாம். அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 5. தேவி என்பவள் தெற்கு நோக்கி நிக்கிறாள். சரியா? தெற்கு நோக்கி நிக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு டைரக்ஷனை இங்க எடுத்துக்குவோம். எந்த பக்கம் நிக்கிறான்றத பொறுத்து நம்ம வந்து போட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? அப்போ இது ஜென்ரலா நார்த்து, இது சவுத்து, இது ஈஸ்ட், இது வெஸ்ட். முடிஞ்சு. இப்போ தெற்கு நோக்கி நிக்கிறாள். சரியா? அவ நிக்கிறது பார்த்தோன்னா இந்த சைடு பார்த்து நின்னுங்கிறான். அடுத்த அவள் 135 டிகிரி எதிர் கடிகார திசையில் திரும்புகிறார். ஸோ ஆன்டி கிளாக் வைஸ்ல 135 போறா. ஸோ இங்க இருந்தே இது வரைக்கும் போனா 90, 135னா இங்க. சரியா? 135னா இது வரைக்கும் போயிருப்பா. இப்போ எங்க நிப்பானா நார்த் ஈஸ்ட்ல நிப்பா. சரியா? வடகிழக்குல நிப்பாங்க இந்த பக்கம். அடுத்து மற்றும் 135 டிகிரி கடிகார திசையில் திரும்பினால். சரியா? கிளாக் வைஸ்ல திரும்ப வராங்க. திரும்ப கிளாக் வைஸ்னா அகைன் என்ன பண்ணிருப்பா, இங்க இருந்து இங்க வந்திருப்பா, இங்க இருந்து இந்த சைடு வந்திருப்பா. ஓகேவா? இப்போ 135 கடிகார திசை திரும்பினால் அவள் எத் திசையை நோக்கி நிப்பா. எந்த திசையை பார்த்து நிப்பா அப்படின்னு கேக்குறாங்க. சரியா? இப்போ இங்க நிக்க மாட்டா. ஏன்னா நான் இப்படி நிக்கிறேன். ஸோ என்ன பண்றேன்னு டேர்ன் பண்ணி இப்படி போயிடுறேன். இப்போ அகைன் டேர்ன் பண்ணி நான் வரேன் அப்படின்னா அப்படி திரும்பி இப்படிதான் நிப்பேன். எப்படிதான் இந்த பக்கம் தான் வரேன். வரதா அப்படி நிப்பேன். அப்ப நான் எந்த பக்கம் பார்த்துட்டு இருப்பேன் அப்படின்னா நான் ஆக்சுவலா தென் மேற்கு அந்த டைரக்ஷன் தான் பார்த்துட்டு இருப்பேன். தென் டைரக்ஷன் தான் பார்த்துட்டு இருப்பேன். ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஏன் அப்படின்னா இது இந்த பக்கம் தான் பார்த்துட்டு இருப்பேன். இது வடக்கு, சாரி தெற்கு, மேற்கு, இது தெற்கு. ரெண்டுக்கும் இடைப்பட்ட பகுதி தென் மேற்கு. சரியா? எந்த பக்கம் பார்த்துங்க, எந்த திசையில் நிக்கன்னு கேட்கல, எந்த திசையை பார்த்துக்கிட்டு இருக்குன்னு கேட்கறாங்க. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போலாம். ஆருக்கு கிழக்கில் மற்றும் டிக்கு வடக்கில் எச் உள்ளது. ஆரோட கிழக்குலையும் டியோட வடக்குலையும் எச் போட்டுருவோம் ஈஸியா. ஆரோட கிழக்குல டியோட வடக்குல எச், சாரி டியோட வடக்குல எச். ஆருக்கு கிழக்கு, டிக்கு வடக்கு, எச்சுக்கு. சரியா? அப்போ எச் எங்க இருக்கும்? எச் வந்து இந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்கு. முடிஞ்சு. அடுத்து ஆரை பொறுத்து டி எந்த திசையில் உள்ளது? எச்சுக்கு வந்து தெற்கு, இது தெற்கு, இது வடக்கு, இது கிழக்கு, இது மேற்கு. சரியா? எந்த டவுட்டும் கிடையாது. இதுல எந்த டவுட்டும் இல்ல. இது கொஸ்டின் கரெக்டா ரீட் பண்ணிட்டாவே ஆன்சர் பர்ஃபெக்டா போட்டுடலாம். இப்ப என்ன பண்ண போறோம்னா ஆரை பொறுத்து டியோட பொசிஷன். ஆருக்கு எச் வந்து பார்த்தோன்னா கிழக்கு, இங்கூடயே போனா கிழக்கு நோக்கி போகுது. எச்சுக்கு மேற்கு பார்த்தா ஆறு, ஹெச்சுக்கு தெற்குல பார்த்தோன்னா டி, டியோட வடக்குல பார்த்தோன்னா ஹெச். ஸோ இது எல்லாமே கரெக்ட் ஆகுது. பட் ஆருக்கும் டிக்கும் அப்படின்னு சொல்லும் போது ரெண்டு பேரும் ஸ்ட்ரெயிட் டைரக்ஷன் கிடையாது. அப்போ என்ன பண்ண போறோம்னா ஒரு சப் டைரக்ஷன் போட போறேன். ஒரு சப் டைரக்ஷன் போட போறேன். இங்க இருந்து இந்த பக்கம் போனா வடக்கு ஆருக்கு. சரியா? இந்த சைடு போனா கிழக்கு, இந்த சைடு போனா தெற்கு. சரியா? அப்ப ரெண்டுக்கும் இடைப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்லும் போது இது கிழக்கு, இது தெற்கு. அப்ப ரெண்டு இடைப்பட்ட பகுதி தென்கிழக்கு என்பதே சரியான விடை. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி என்பது சரியான விடை. அடுத்த கொஸ்டின் போலாம். 3 7 58. சரியா? ஏதோ ஒன்று பண்ணி தான் 57 வச்சுக்கிறேன். என்ன பண்ணிக்கிறான்னு பாரு. ஃபர்ஸ்ட் 3 7 கூட்டி பாரு. 3 7 கூட்டினா 10 வரல. அடுத்து 3 7 பெருக்கு 21 வரல. அடுத்து என்ன பண்ணிருப்பாங்க? ஸ்கொயர் பண்ணிக்கிறான்னு பாரு. 3 ஸ்கொயர் 9, 7 ஸ்கொயர் 49. ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 58. அப்போ இதையும் ஸ்கொயர் பண்ணி இதையும் ஸ்கொயர் பண்ணி கூட்டணும் அப்படின்னா இந்த ஆன்சர் வருது. அதே மாதிரி தான் எல்லாமே பண்ணியிருப்பாங்க. 9 ஸ்கொயர் 81, 5 ஸ்கொயர் 25, 5 1 6 கூட்டினா 106. கரெக்ட். அப்போ 7 ஸ்கொயர் 49, 3 9 ஸ்கொயர் 81 கூட்டு 1 9 10க்கு 0 மீதி 1 5 8 13 130. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போலாம். கைல் என்ற மாணவி ஒரு வகுப்பில் முதலிலிருந்து 7வது இடத்திலும் கடைசியிலிருந்து 40வது இடத்திலும் இருக்கிறார் எனில் அந்த வகுப்பில் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை என்ன? மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்கறாங்க. சரியா? கொஸ்டின் அப்படின்னு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா கொஞ்சம் நமக்கு புரிய மாதிரி போட்டு புரிய மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ ஸ்ட்ரெயிட் வரிசை. இது வந்து லெஃப்ட்
இது வந்து ரைட் சரியா. முதல்ல இருந்து கடைசி இருந்து எடுத்துக்கலாம். இது ஃபர்ஸ்ட், இது லாஸ்ட் சரியா. இது ஃபர்ஸ்ட், இது லாஸ்ட் அந்த மாதிரி வச்சுக்கோ. இப்போ கையிலன்ற மாணவி முதல்ல இருந்து 7வது இடம் சரியா. ஃபர்ஸ்ட்ல இருந்து 7th பொசிஷன். இது நான் 7ன்னு எடுத்துக்கிறேன். இது 7ஆ இருந்தா இங்க வந்து டுவர்ட்ஸ் 7, இந்த பக்கம் இது 7வது இடம். அப்ப இது முன்னாடி எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னா 6 பேர் இருப்பாங்க. நான் 7வது இடத்துல நிக்கிறேன் அப்படின்னா எப்படி எவ்வளவு பேர் இருந்திருப்பான்? 6 பேர் இருந்தாதான் நான் 7வது இடத்துல நிற்பேன். சோ இந்த பொசிஷன் 7, இது கையல். இது எந்த பக்கம்னு பார்த்தனா ஃப்ரம் த பிகினிங். அடுத்த பாயிண்ட் பார்க்கலாம். கடைசியில இருந்து 40வது இடத்திலும் இருக்கிறார். கடைசியில இருந்து பார்த்தனா இது 40வது பொசிஷன். லாஸ்ட்ல இருந்து பார்த்தனா இந்த பொசிஷனோட பேரு 40 சரியா. 40வது இடத்து வரணும் அப்படின்னா பின்னாடி எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க? 39 பேர் இருந்திருப்பான். சோ இது கொஞ்சம் கரெக்டா அப்சர்வ் பண்ணிட்டே வாங்க. இது 39, இது 39 சரியா. அப்போ என்ன பண்ண போறோம்னா ஒரு 3 மெத்தட்ல ஆன்சர் எடுக்கலாம். 1, இங்க இருக்கிற 40 இதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் கூட்டினாலும் ஆன்சர் 40 + 6 46 1. அப்படி இல்ல இந்த 39 7 இது 2 கூட்டினாலும் ஆன்சர் அதுவும் 46. அப்படியும் இல்லை அப்படின்னா இந்த 39 6 பின்னாடி 39 பேரு, இந்தாண்ட ஒரு 6 பேரு. 39 + 6 எவ்வளோ? 45. இப்ப யாரும் நம்ம சேர்க்கவே இல்லை, கையில ஒன்றும் சேர்க்கல. ஏன் அப்படின்னா இந்த 7வது நம்பரும் 40வது நம்பரும் சேர்க்கல. ஏழுக்கு முன்னாடி யாரு? 40 39, 2 பேரையும் கூட்டினா 45 பேர் வராங்க. இந்த இடத்துல 7வது ஆளும் கையில் தான். ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட்ல இருந்து 40வது ஆளும் கையில் தான். அப்ப ரெண்டுமே கையில்ன்றதால ஒரு ஆள் தான் அது. அந்த 1 கூட்டிட்டோம் அப்படின்னா 46 கிடைக்கும். ஸோ மொத்தமா நான் 3 மெத்தட் போட்டிருக்கேன். எல்லாமே பாசிபிலிட்டி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல ரொம்ப ரொம்ப ஈஸியா எடுக்கிற மாதிரி தான் எடுத்திருப்பேன். அடுத்த கொஸ்டின் போலாம். 40 மாணவர்களில் சமீர் என்பவர் முதல் திறக்கிறார். சமீருக்கு 5 தரம், கீழே சுரேஷ் உள்ள கீழே இருந்து சுரேஷின் தரம் யாது அப்படின்னு கேட்கறாங்க. இது அப் டவுன் கொஸ்டின். மேல கீழன்றதால என்ன பண்ணிக்கிறான் வந்து இந்த மாதிரி அப் டவுன்ல மார்க் பண்ணிக்கிறேன் சரியா. நான் சமீர் என்பவர் முதல் தரத்தில் இருக்கிறார். சமீர் ஃபர்ஸ்ட் ரேங்க். சமீருக்கு 5 தரம், கீழே சுரேஷ் 5 ரேங்க். கீழே என்ன இருக்கும் போதே செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க், 4th ரேங்க், 5th ரேங்க், 6th ரேங்க். ஸோ அப்போ 6வது ரேங்க் யாருக்கு எத்த? இது 6வது ரேங்க் சுரேஷ். 6வது ரேங்க் சுரேஷ் சரியா. இங்க இருப்பாரு இது சுரேஷ். ஏன்னா 5 ரேங்க் கீழே அப்படின்னு சொல்லிட்டாங்க. சுரேஷ் 6வது ரேங்க். அப்ப இங்க எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னா 5 பேர் பின்னாடி வந்துருக்கும். 5வது ரேங்க் இருந்தாதான் நான் 6வது ரேங்க் போக முடியும். எனில் கீழே இருந்து சுரேஷின் திறமையாது. கீழே இருந்து சுரேஷோட பொசிஷன் என்னன்னு கேட்கறாங்க. இங்க இருந்து பார்த்தனா இது எத்தனாவது இடம் அப்படின்னு பாக்குறான். ஒண்ணும் கிடையாது. மொத்தம் எவ்வளவு பேரு? 40 பேர் சரியா. மொத்த ஸ்ட்ரென்த்தை வச்சுக்கோ. அதுல இருந்து இவனுக்கு பின்னாடி எவ்வளவு பேர் கழிச்சுக்கோ? 5 பேர் கழிச்சுக்கோ. ஸோ முடிஞ்சு 35 பேர். ஸோ அவனோட இடம் பார்த்தனா 35 அப்படின்றது ஆன்சர். 35 அப்படின்றது ஆன்சர் ரைட் சரிங்களா. ஸோ அப்படி இல்லைன்னா இங்க 35 வந்து இங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க? 34 இருக்குமா? இந்த 34 இங்க ஒரு 5 எவ்வளவு ஆச்சு? 39. ஸோ இந்த பொசிஷன் காலியா இருக்கும். அது சேர்த்தோம் அப்படின்னா 40. டோட்டல் ஸ்ட்ரென்த் கிடைக்குது. டோட்டல் ஸ்ட்ரென்த் நம்மளுக்கு கிடைக்குது சரியா. அப்போ 35th பொசிஷன் என்பது சரியான விடை. அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 10. கொடுக்கப்பட்ட வெண் வரைபடத்தில் நோட்டு, பேனா, பென்சில் ஆகியவற்றுக்கு ஏற்ற படத்தை தேர்வு செய்க. நோட்டு தனி, பேனா தனி, பென்சில் தனி, எதுவுமே எது கூட தொடர்பு இல்லை. ஸோ இதுதான் சரியான விடை. இதுதான் சரியான விடை. இப்போ ஒருவேளை இது நம்ம நோட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது பேனா, இது பென்சில் சரியா. இது பென் அப்படின்னு வச்சுக்கோ, இது பென்சில் அப்படின்னு வச்சுக்கோ சரியா. இப்ப என்ன சொல்றதுன்னு பார்த்தோன்னா சில பேனாக்கள் நோட்டுகளாகவும் சில பேனாக்கள் பென்சில்களாகவும் இருக்கும். அப்படி இல்லைன்னா சில பேனாக்களை வச்சு நோட்ல எழுத முடியும், சில பென்சில்களை வச்சு நோட்ல எழுத முடியும். அப்போ எல்லா பென்சில் வச்சும் எழுதலாம், எல்லா பேனா வச்சும் எழுதலாம். அப்போ மற்ற பென்லாம் எங்க எழுதுவேன்? கண்டிஷன் ஃபில்ஃபில் பண்ணல. அப்போ சி அவுட். ஒருவேளை ஏவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா பெரிய வட்டம் வந்து நோட்டு, ஒன்னு வந்து பார்த்தோன்னா பென், ஒன்னு வந்து பென்சில் அப்படின்னா இப்போ மேல இருந்து பார்த்தா கரெக்ட். சில நோட்டுகள் பேனாக்களாகவும் சில நோட்டுகள் பென்சிலாகவும் உள்ளது சரியா. எங்கிருந்து போனோம் அப்படின்னா எல்லா பேனாவும் நோட்டுக்குள்ள, எல்லா பென்சிலும் நோட்டுக்குள்ள, எதுவும் எதுக்குள்ள இல்லை. அதனால இதுவும் அவுட் சரியா. இது வட்டத்துக்குள்ள வட்டம் அப்படின்னா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு வரணும், எதுவும் வராது. ஸோ அப்ப கண்டிஷன் பேஸ் பண்ணி ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின். பிளஸ் என்பது மைனஸ் எனவும், மைனஸ் என்பது பிளஸ் எனவும், பெருக்கல் என்பது மைனஸ் எனவும், மைனஸ் என்பது பெருக்கல் எனவும் கொண்டால் ஸோ எது கரெக்டான ஆன்சர்? எது கரெக்டான ஆன்சர்னு கேட்கறாங்க சரியா. இப்போ நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும், சிம்பிள்ஸை சேஞ்ச் பண்ணி தான் ஆன்சர் போற மாதிரி இருக்கும். ஒன்னொன்னா போலாம். 8 பெருக்கல் கொடுத்துறாங்களா? பெருக்கல் என்னமா சொல்லிட்டாங்க? பெருக்கல்னா வகுத்தல் 4. அடுத்து இது குறி கொடுத்துறாங்க 6 மைனஸ் வகுத்தல் என்றது பெருக்கல் 6 பெருக்கல் 5. இப்போ ஒரு நாள் 4, 2 நாள் 8, 2 இந்த பக்கம் 6 5 30. ஸோ 2 விட 30 பெருசு அப்படின்றது ஆன்சர் ரைட்டு சரி. எங்க போட்டோம் அப்படின்னா 6
பெருக்கல்னா வகுத்தல் 6 வகுத்தல் 3 9 பெருக்கல் 3 6 ஒரு 3 3 2 இது இப்படிதான் வரணும் 3 27 என்ன சொல்றதுன்னு பார்த்தோன்னா 2 விட 27 சின்னதுன்னு சொல்லுது அப்ப இது அவுட் அதே மாதிரி செக் பண்ணா இது ஒண்ணுதான் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டா வரும் ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் அடுத்து எக்ஸ் மற்றும் ஒய் தற்போதைய வயது விகிதம் 5:8 உள்ளது 5 வருடங்களுக்கு பிறகு இந்த விகிதம் 5:7 என ஆகிறது எனில் எக்ஸின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு கேட்கிறாங்க சரியா எக்ஸ்ன்றது 5 5ல் அடிக்கிற நம்பரா பாரு ஸோ ஈஸி ஆப்ஷன்ல இருந்து போலாம் 5இன் விகிதமா இருக்கும் இது எக்ஸ் இது ஒய் அப்ப நம்ம என்ன கேட்கறோம்னா எக்ஸோட வயசு தான் கேட்கறாங்க எக்ஸ் அப்படின்றதால கண்டிப்பா ஆன்சர் 10 இருக்கும் கண்டிப்பா ஆன்சரு 10 இருக்கும் ரீசன் என்னன்னு பார்த்தோன்னா கொடுத்துக்கிறது தற்போதைய வயதும் கேட்கறதும் தற்போதைய வயது தற்போதைய வயசு தற்போதைய ரேஷியோ அப்படின்னா எக்ஸுக்கு 5 மடங்கு அப்போ கண்டிப்பா கீழே இருக்கிற நம்பர் என்னவா தான் இருக்கும் 5இன் மடங்கா தான் இருக்கணும் 5இன் மடங்குல 10 தவிர வேற எந்த நம்பரும் அடிக்காது ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் ஒருவேளை நீங்க செக் பண்ணி போடணும் அப்படின்னா போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ எக்ஸ் ஒய் எடுத்துப்போம் சரியா இது 5x இது 8x இப்போ 5 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னா இவங்க 5 வருஷம் கூட்டியிருக்கோம் 5x பிளஸ் 5 டிவைடட் பை 8x பிளஸ் 5 சரியா எடுத்துக்கிறேன் இவன் 5 மடங்கா இருந்தா இவன் 7 மடங்கு இருப்பான் கிராஸ் மல்டிபிள் பண்ணு இப்போ 7 5 35x பிளஸ் 7 5 35 ஈக்குவல் டு I8 40x பிளஸ் I5 25 சரியா இப்ப என்ன பண்ண போறோம்னா இந்த 35xல 5x 40x போச்சுன்னா மீது 5x இருக்கும் சரியா டேரக்டா 5x கிடைக்கும் 35 25 போச்சுன்னா 10 நமக்கு தேவையான ஆன்சர் தான் ஏன்னா எக்ஸ்ன்றது 5x எக்ஸ்ன்றது 5x தான் தேவை 5x ஈக்குவல் 10 ஸ்டேட் என்ன கிடைக்கும் 10 அப்படின்னு கிடைக்கும் ஸோ இது வந்து உங்க புரிதல் கோசம் தான் போடுறேன் ஆப்ஷன்ல இருந்து மேக்ஸிமம் எல்லா சமும் என்ன பண்ணலாம் கரெக்டா நீங்க வந்து போட்டுடலாம் என்ன மடங்கு மட்டும் பாருங்க ஆன்சரை குயிக் பண்ணிட்டு போயிட்டு இருங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகள் பொருள் தரும் வகையில் வரிசைப்படுத்துக பொருள் தரும் மீனிங்ஃபுல் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு போயிருப்பாங்க ஸோ இதுல ஃபர்ஸ்ட் என்ன வரும்னு பார்க்கலாம் சரியா ஃபர்ஸ்ட் செடி இதான் ஆப்ஷன் சொல்லுது எல்லாத்துலயும் பார்த்தோன்னா 2 4 2 4 2 4ன்றதான் ஆன்சர் அப்போ ஃபர்ஸ்ட் செடியில இருந்து பார்த்தோம்னா போகுது பருத்தி செடியில இருந்து பருத்தி எடுக்க போறேன் செடி ரெண்டாவது பருத்தி மூணாவது பருத்தி எடுத்து என்ன பண்ண போறேன் நூலா மாத்துவேன் அப்போ 1ன்னு வரும் அப்போ 1 வரணும் இது 2 4 5 அவுட் 2 4 3 அவுட் 2 4 5 இதுவும் அவுட்டு ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் 2 4 1 அப்போ முடிஞ்சு போச்சு அடுத்து துணியில இருந்து பார்த்தோன்னா துணியில இருந்து சேலையை கட் பண்ணியிருப்பாங்க சரியா அப்போ 5 3 ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் ரைட் அடுத்த கொஸ்டின் பின்வரும் தகவல்களை கவனமாக படித்து கீழே உள்ள வினாக்களுக்கு பதிலளிக்கவும் அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க ஸோ பார்த்துரும் PQRSTU V ஆகியோர் வட்ட வடிவில் வட்டத்தின் மையத்தை நோக்கி வட்ட வடியில வட்டத்தின் மையத்தை நோக்கி அமர்ந்துக்கிறாங்க செக் பண்ணிடுவோம் வட்ட வடிவில் அப்படின்றதால ஒரு வட்டம் போட்டுக்கலாம் எத்தனை இருக்கான்னு பாரு 1 2 3 4 5 6 7 மொத்தம் 7 பேர் இருக்காங்க 1 2 3 4 5 6 7 சரியா நம்ம விருப்பம் தான் எங்க ஒன்னா போடலாம் ஒரு 7 பேர் நான் புரியுமா போட்டுக்கிறேன் அடுத்து என்ன சொல்றோம்னா பி என்பவர் பி மற்றும் எஸ்க்கு நடுவில் அமர்ந்துள்ளார் பி அப்படின்னா பிக்கும் எஸ்க்கும் நடுவுல பி சரியா வி எஸ்க்கும் நடுவுல பி ஒருவேளை இந்த இடத்துல எஸ் வரலாம் அந்த இடத்துல வி வரலாம் ஸோ டயக்ராம் மாறுச்சுன்னா அதை மட்டும் செக் பண்ணிக்கலாம் அடுத்து ஆர் என்பவர் எஸ் உடைய ரைட் சைட்ல ரெண்டாவது ஆறு அப்படின்றது எஸ் உடைய ரைட் சைட்ல ரெண்டாவதுன்னாங்க எஸ் ஓட ரைட் சைட்ல பார்த்தோன்னா 1 2 அப்போ வராது அப்போ இங்க எஸ் வரும் இந்த இடத்துல வி வரும் இந்த இடத்துல வி வரும் எஸோட ரைட் சைடு அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ் ரைட் சைடு அப்படின்னு கொடுத்தாங்கன்னா எப்படி வரும் போதுன்னா ஆன்டி கிளாக் எதிர் கடிகார திசையில நீங்க வந்து பார்க்கணும் எதிர் கடிகார திசையை ஒர்க் அவுட் பண்ணணும் லெஃப்ட் அப்படின்னு எடுத்துட்டாங்க கிளாக் வைஸ் லெஃப்ட் அப்படின்னா கிளாக் வைஸ்ல ஒர்க் அவுட் பண்ற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ இதை மட்டும் கொஞ்சம் கிளியரா ஞாபகம் வச்சுக்கோ ஈஸியா போட்டுடலாம் இப்போ பார்க்கலாம் கண்டிஷன் ஆர் என்பவர் எஸோட ரைட் சைடு ரெண்டாவது அப்போ எஸோட ரைட் சைடுனா 1 2 இது ஆர் இது ஆர் அதே மாதிரி மேலும் கியூ மற்றும் யூவிற்கு நடுவில் அமர்ந்துள்ளார் கியூக்கும் யூக்கும் நடுவில் தான் அமர்ந்துள்ளார் அப்படின்னு சொல்லிட்டாங்க கியூ என்பவர் டீக்கு அருகில் இல்லை அப்படின்றதால அப்போ இது டி சரியா சாரி யூ இல்லையா இது வந்து பார்த்தோன்னா யூ மற்றும் கியூ சொல்லிட்டாங்க இது வந்து யூன்னு இது வந்து கியூன்னு எடுத்துக்கலாம் இது வந்து யூன்னு எடுத்துக்கலாம் இப்போ ஒருத்தர் தாங்கிறாங்க என்ன சொல்லிட்டாங்க கியூ என்பவர் டிக்கு பக்கத்துல இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்ப கியூ இங்க போட்டா இங்கதான் காலியாக இடம் டி அப்படின்னு தெரியும் சரியா இப்ப என்ன பண்ணிட்டேன் எல்லாம் செட் பண்ணிட்டேன் எல்லாருமே செட் பண்ணியாச்சு இப்போ ஆன்சர் கொஸ்டின்ல இருந்து செக் பண்ணிக்கலாம் எது சரி
பி என்பவர் எஸ்க்கு உடனடியாக லெஃப்ட் சைட்ல, சரியா? பி என்பவர் எஸ் உடைய லெஃப்ட் சைட்ல உடனடியாக இருக்கிறாரு அப்படின்றாங்க. எஸ் இங்க இருக்குது, எஸ் உடைய லெஃப்ட் சைட்ல இருக்குது. சோ இது கரெக்ட். பி என்பவர் எஸ்க்கு லெஃப்ட் சைட்ல, அங்க இங்க தான் பார்க்கணும். எஸ்க்கு அப்படின்னா எஸ்க்கு லெஃப்ட் சைட்ல உடனடியா பி இருக்காரு லெஃப்ட் சைட்ல, அது கரெக்ட். அடுத்து பி என்பவர் பி மற்றும் எஸ்க்கு நடுவில், பிக்கும் எஸ்க்கு நடுவில் யாருக்கு தேவை? பிக்கும் எஸ் நடுவில் யாருமே இல்லை, அப்ப இது தப்பு தான். அதே மாதிரி எஸ் என்பது பிக்கு லெஃப்ட் சைடு ரெண்டாவது, பியோட லெஃப்ட் சைடு ரெண்டாவது யாருன்னு பார்த்தோம்னா 1 2 யூ தாங்கிறாரு. ஆனா இவங்க எஸ் சொல்லிட்டாங்க, இதுவும் அவுட். ஆர் என்பவர் பிக்கு உடனடி லெஃப்ட் சைடு, உடனடி பிக்கு உடனடி லெஃப்ட் சைடுங்க. பியோட லெஃப்ட் சைடு யாருக்கு பார்த்தோம்னா பியோட லெஃப்ட் சைடுல மூணாவது, 1 2 3 யூ வரணும். ஆனா 6 சொல்லிட்டான், அப்ப இதுவும் அவுட். ஸோ இது மட்டும் தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். டீயோட பொசிஷன் என்னன்னு கேட்கறாங்க. டி எங்க இருந்து பார்த்தோம்னா ஆர் மற்றும் விக்கு நடுவில் அமர்ந்துள்ளார். பார்க்கலாம். ஆர் வி இல்ல, 2 பேர் இருக்காங்க, அதனால அது வராது. சரி, அது வராது. அடுத்து விக்கு உடனடியே லெஃப்ட் சைட்ல, பியோடைய லெஃப்ட் சைட்ல உடனே அப்படின்றாங்க. சரியா? பியோடைய லெஃப்ட் சைட்ல உடனே டி, இது கரெக்ட். சரியா? அப்போ இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்ட் நம்மளுக்கு. அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் இதுல 3. ஆர் மற்றும் யூவிற்கு நடுவில் அமர்ந்திருப்பவர் யார்? ஆருக்கும் யூக்கும் நடுவில் யாருமே கிடையாது. ஆர் இங்க இருக்காரு, யூ இங்க இருக்காரு, 2 பேரும் சென்டர்ல யாருமே இல்ல. ஆனால் என்ன பண்ண முடியல, எவரும் இல்லை என்பதே விடை நமக்கு. அடுத்து பின் வரும் நோட்டில் எது தவறு? ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறாங்க. இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ல எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பா இருக்குது அப்படின்னு கேட்கிறாங்க. சரியா? பாத்துருவோம். ஆர் என்பவர் யூவிற்கு உடனடியாக லெஃப்ட் சைட்ல இருக்காரு. யூவிற்கு யூவோட லெஃப்ட் சைட்ல ஆறான்னு பாத்துருவோம். யூவோடைய லெஃப்ட் சைட்ல 6. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தான் இருக்குது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாத்துருவோம். இது ரைட்டு. அதே மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். கியூ என்பவர் ஆருக்கு உடனடியாக லெஃப்ட் சைட்ல, ஆரோட லெஃப்ட் சைட்ல Q1 பாத்துரு. ஆரோட லெஃப்ட் சைட்ல Q, ஆருக்கு லெஃப்ட் சைட்ல Q, இதுவும் கரெக்ட். அதுவும் கரெக்ட் தான். ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். Qக்கு ரைட் சைட்ல மூணாவதா டி, Qவோடைய ரைட் சைட்ல மூணாவதா டி பாத்துருவோம். Qவோடைய ரைட் சைட்ல 1 2 3, அதுவும் கரெக்ட். அதுவும் கரெக்ட். சரியா? ஸோ அப்போ இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் அப்படின்னா அடுத்து கண்டிப்பா என்னவா தான் இருக்கும்? இதுதான் தப்பா இருக்கும். இதுதான் தப்பான ஸ்டேட்மெண்டா இருக்கும். நம்ம தவறானதான் கேட்கறாங்க, அதுதான் ஆன்சர். யூ என்பவர் டி உடைய லெஃப்ட் சைட்ல ரெண்டாவது, டி உடைய லெஃப்ட் சைட்ல ரெண்டாவது யாரு அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ அப்ப கண்டிப்பா அதுதான் தவறா இருக்கும். அடுத்த கொஸ்டின் போகலாம். பின்வரும் ஜோடிகளில் 2 நபர்கள் உள்ளன. சரியா? மொத்தமா 2 பேர் இருக்கிறாங்க. அதுல முதல் நபருக்கு அடுத்த வலப்புறம் 2வது நபர். சரியா? ஃபர்ஸ்ட் நம்பருக்கு ரைட் சைட்ல செகண்ட் நம்பர் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. QSம் பாத்துரும். QS Q உடைய லெஃப்ட் சைட்ல தான் வருது, அப்ப ரைட் சைடு கிடையாது. அது தப்பு. அது தப்பு தான். சரியா? அப்ப என்ன வேணா இது தப்பு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கண்டிப்பா தப்பு. அடுத்து PV, இதுவும் தப்பு. RU தான் வரும், பாத்துருவோம். RU தான் கிடைக்கும் ப்ராபபிளி. ஏன்னா ஆர்ல இருந்து யூ போகும்போது ரைட் சைடு. ஸோ இது மட்டும் தான் கரெக்ட். இது மட்டும் தான் கரெக்ட், இது எல்லாமே தப்பு. சரியா? இது ஈஸி கொஸ்டின் தான். இந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டயக்ராம் செட் பண்ணிக்கோ. டயக்ராம் செட் பண்ணிட்டு அங்கிருந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க, ரொம்ப சூப்பராகவே போட்டுடலாம். சரிங்களா? அடுத்து கீழ்கண்ட ஆங்கில வார்த்தைகளை ஆங்கில அகராதியில் வரிசைப்படுத்தப்பட்ட பின் அதில் முதலாவதா வரும் வார்த்தை எது? ஃபர்ஸ்ட் வரக்கூடிய வேர்டு எது அப்படின்னு கேட்கறாங்க. சரிங்களா? ஸோ பாத்துரும். எல்லாமே ஒரு மாதிரி லெட்டர்ஸ் தான் கொடுத்துக்கிறாங்க. 4 லெட்டர்லயும் காமன் அர்த்தத்தை விட்டுறணும். INTE இங்கேயும் காமன், இங்கேயும் INTE காமன், இங்கே INTE காமன், இங்கே INTE காமன். சரியா? அடுத்து இங்க ND, இங்க NS, இங்க வந்து பார்த்தோன்னா இப்போ LMN, எல்லுக்கு அப்புறம் தான் LMN வரப்போகுது. ஸோ அப்போ கண்டிப்பா இது தேர்டு வார்த்தையா இருக்கும், கண்டிப்பா இது ஃபோர்த் வார்த்தையா இருக்கும். எனக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் தான் கேட்கறாங்க. இங்கேயும் LL அது வரைக்கும் காமன், இங்க LL வரைக்கும் காமன், இங்க E, இங்க I. சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் AEIOI சொல்லி ABCDEFG அப்படி கணக்கு போனாலும் சரி, ஈக்கு அப்புறம் தான் I வரப்போகுது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட். இதுதான் ஃபர்ஸ்ட் வார்த்தை, இது 2வது வார்த்தை, இது 3வது வார்த்தை, இது 4வது வார்த்தை. நம்ம என்ன கேட்கறோம்னா முதலாவதாக ஒரு வார்த்தை சொல்லும்போது இன்டர்லாக்ட் இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து 120 பர்பஸ்ஃபுல் என்ற வார்த்தையிலிருந்து அகர வரிசை முறைப்படி எத்தனை ஜோடிகள் உள்ளன என தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கேட்கறாங்க. பர்பஸ்ஃபுல் செக் பண்ணிடலாம். சரியா? PQR, சரியா? அப்போ ஒரு ஜோடி, அப்போ ஒரு ஜோடி வருது. STUVWXY வரல. அடுத்து UVWXYZABC வரல. RS ஆல்ரெடி செக் பண்ணியாச்சு. இங்க
QRSTU சரியா? அப்போ Pல இருந்து U போகும்போது ரெண்டாவது ஜோடி வருது, முடிஞ்சு அவ்வளவுதான். இங்க OPQRST வரல, STUVW இல்ல, EF சரியா? இங்க ஒரு ஜோடி, மொத்தம் 3 ஜோடி, மொத்தமா 3 ஜோடி ஆயிடுச்சு. இப்போ கீழே முடிஞ்சு, அடுத்து மேல பார்க்கணும், அடுத்து மேல் பக்கம் பார்க்கணும். LMNOPQRSTU இல்ல, UVWXYZABC இல்ல, FGHIJKLM இல்ல, அதே மாதிரி EFGHIJK இல்ல, STUVWX இல்ல, OP ஸோ இது ஒன்று வருது, இது 4வது ஜோடி சரியா? OP QR இல்ல, PQRS RST UV இல்ல. அப்ப மொத்தம் எத்தனை ஜோடிக்குதுன்னா 4 ஜோடிக்குது சரியா? மொத்தமா எத்தனை ஜோடிக்குது? 4 ஜோடி உள்ளது சரியா? ஸோ இன்னைக்கு பார்த்த இந்த 20 கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின், முக்கியமான கொஸ்டின் கூட சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, மறக்காம ஒரு லைக் பண்ணுறோங்க. ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஸோ இன்னொரு கண்டென்ட்டோட, இன்னொரு அப்டேட்டோட, இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.